Question number 11. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If A transpose into A inverse is symmetric, then A square equal to question கேட்டுருக்காங்க. போர்டு பாருமா, போர்டு பாரு. நான் யாரை பார்த்தாலும் அவங்க போர்டு தான் பாத்துக்கணும். ஒண்ணு இப்ப நான் எழுத சொல்ல உன்னை சம் போட சொல்லு, நடத்தும் போது போர்டை கவனிங்க. மேக்ஸ்னா லிசன் பண்ணும் போது லிசன் பண்ணா இந்த மாதிரி 1000 சம் இருந்தா கூட போட்டுடலாம். சரிதா? நான் நடத்தும் போது நீ எழுதி வகான்னு அங்க வேடிக்கை பார்த்துச்சுன்னா இதே சம போட முடியாதாமா. இதான் ரெண்டுக்கு வித்தியாசம். எது வேணும்னு முடிவு பண்ணி பாருங்க. சோ இங்க ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. A square equal to A inverse A transpose whole square or A transpose இல்ல A inverse whole square ஆன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் if A is symmetric அப்படின்னா what is the condition for symmetric matrix அப்படின்னு தெரியணும். If A is symmetric, then A transpose or A equal to A transpose. ஒரு மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இங்க நமக்கு அந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது A transpose A inverse is symmetric அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது சிமெட்ரிக்கா இருந்தா மேல எழுதி தரமே அந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் பண்ணணுமா கூடாதா? கண்டிப்பா எக்ஸிஸ்ட் பண்ணும். அப்ப A transpose into A inverse, இதுக்கு ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் போட்டா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? A transpose into A inverse க்கு ஈக்குவலா இருக்கும். அப்பதான் இது சிமெட்ரிக்கா இருக்கும். ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது சிமெட்ரிக் சொல்லியாச்சு. அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A ஸ்கொயர்னு கேக்குறோம். A கேக்கல, A ஸ்கொயர் கேக்குறாங்க. சரி, இப்போ இங்க டிரான்ஸ்போஸ் இருக்கு. எப்படி எழுதலாம் இத? அதாவது AB ஹோல் டிரான்ஸ்போஸ்னா என்ன ஆர்டர் வரும் நமக்கு? ரிவர்ஸ் ஆர்டர். B டிரான்ஸ்போஸ் into A டிரான்ஸ்போஸ். அது மறக்கக்கூடாது. அந்த மாதிரி இங்க நமக்கு A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் into A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். This is equal to A டிரான்ஸ்போஸ் into என்னமா? A இன்வர்ஸ். இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இருந்து A ஸ்கொயர் நமக்கு வேணும். அதான் நம்மளோட மைண்ட்ல இருக்கணும். இப்போ இங்க கவனிச்சு பாருங்க. A டிரான்ஸ்போஸ் அண்ட் ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன மீனிங்? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 2 முறை டிரான்ஸ்போஸ் எடுத்தா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்ப இங்க A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் into என்னவா மாறிடுது? A வா மாறிடும். This is equal to A டிரான்ஸ்போஸ் into A இன்வர்ஸ் அங்க இருக்கும். சரி, நல்லது. இப்போ நம்மோட எய்ம் நமக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா A ஸ்கொயர் வேணும். இங்க A இருக்குது. இதோட எதை மல்டிப்ளை பண்ணா A ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும்? A. சோ போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி போஸ்ட் மல்டிப்ளை பை A ஆன் போத் சைட் போட்டீங்கன்னா A இன்வர்ஸ் ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் into A into என்னமா? A. அதே மாதிரி ரைட் சைடு A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் into என்ன ஆயிடும்? A வா மாறிடும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இது A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் into A ஸ்கொயர். இந்த இடத்துல A வுக்கு அதோட இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? I மேட்ரிக்ஸ். தட் இஸ் A டிரான்ஸ்போஸ் into I மேட்ரிக்ஸ் ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும் நமக்கு? I மேட்ரிக்ஸே தான் கிடைக்கும். சரியாடா? சரி, அப்ப நமக்கு A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் into A ஸ்கொயர் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். ஃபைனலா நமக்கு இந்த A ஸ்கொயர் மட்டும் தான் இங்க வேணும். அப்ப இந்த டேர்மை ரிமூவ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணட்டும்? இங்க A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குது இல்லையா? இத ரிமூவ் பண்ணனும்னா
வேணா இதை இப்படி கூட எழுதலாம். நம்ம எப்படி எழுதலாம்னா A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் எழுதிக்கலாம்ல, எதுவும் மாறாது. இப்ப நான் என்ன செய்யறேன், இங்க எப்படி மல்டிப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி ப்ரீ மல்டிப்ளை பை A டிரான்ஸ்போஸ் ஆன் போத் சைடு. ஏன் அப்படி பண்ற, ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸ் என்ன ஆயிடும், ஐடென்டிட்டியா மாறிடும். அதனால லெஃப்ட் சைடு A டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்டு A ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸ். மீனிங் புரியுதா? என்ன ஆகும் பாரு, இப்போ A டிரான்ஸ்போஸ் இட்ஸ் இன்வர்ஸ் இது ஐயா மாறிடும் இன்டு A ஸ்கொயர். ரைட் சைடு A டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர், I இன்டு A ஸ்கொயர்னா A ஸ்கொயர் ஆயிடும். திஸ் இஸ் A டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர். மீனிங் புரியுதா? அப்ப A ஸ்கொயர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலுங்க, A டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர். சோ ஆப்ஷன் 2 செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? பாருங்க, இதே क्वेश्चन எடுத்து நம்மள 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்கலாம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? இந்த மாதிரி சம் நம்ம உள்ள செய்யவே இல்லை, ஆனா 1 மார்க்ல இருக்கு பாருங்க. சோ 1 மார்க்குக்கும் உள்ள இருக்கிற சம்முக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். புரியுதா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் क्वेश्चन பேட்டர்ன்ல 1 மார்க் கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கிற சம்முக்கு இதுக்கும் பெருசா ரிலேஷன் இருக்காது, பாத்துக்கோங்க. சரி, ஓகே. क्वेश्चन நம்பர் 11 ஓவர். क्वेश्चन நம்பர் 12 பாருங்க. क्वेश्चन நம்பர் 12 என்ன கொடுத்திருக்காங்க சம் பாருங்க. क्वेश्चन நம்பர் 12 ரொம்ப சிம்பிளான சம் நினைக்கிறேன். A is non-singular matrix such that A inverse, A non-singular இருந்தா A inverse exist ஆகும், உங்களுக்கு தெரியும். அந்த மேட்ரிக்ஸ் 5 3 -2 -1 கொடுத்திருக்காங்க. இது A inverse. நம்மள என்ன क्वेश्चन கேக்குறாங்க, A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம யூசுவலா இத ப்ராப்பரா சைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா முதல்ல இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகே, தேவையில்லை, ஓ இன்வர்ஸே கொடுத்துறான் டைரக்டா. அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். therefore A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் அப்படினாலும் A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்னால ரெண்டு என்னதாமா ஒண்ணுதான், அது என்ன டவுட் கிடையாது. இப்ப நம்மள என்ன क्वेश्चन கேக்குறாங்க, A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். நான் அதுக்கு பதிலா இதையே கண்டுபிடிக்கிறேன். A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ், ஜஸ்ட் இன்வர்ஸ்க்கு என்ன எடுத்தா போதும், டிரான்ஸ்போஸ் எடுத்தா போதும். சோ 5 3 -2 -1 இது எதுக்கு ஈக்குவல், A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே ஒரு வேல்யூ தான். அதை நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். புரியுதா அந்த ரிசல்ட்? அதனால இதுதான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, சம் நம்பர் 13, क्वेश्चन நம்பர் 13. क्वेश्चन நம்பர் 13 அங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. क्वेश्चन நம்பர் 13 அப்படியே ஒரே ஸ்டெப்ல பார்த்தே சொல்லலாம். நம்ம மேட்ரிக்ஸ் A கொடுத்திருக்காங்க. A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ், then value of x is கேட்டுக்கிறான். A டிரான்ஸ்போஸும் A இன்வர்ஸும் எந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்? வெரி குட். ஒரு மேட்ரிக்ஸ் A is ஆர்த்தோகனல் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். ஒன்னு A டிரான்ஸ்போஸ் A இந்த கவனிக்கணும், ஈக்குவல் டு என்ன வரும், I வரும். அதுதான் இன்டைரக்டா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது, A இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அவர் சொல்லி இருக்காங்க A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ். கண்டிப்பா இது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருக்கும்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி இருக்கும் எப்பவுமே, சொல்லுமா, ஆல்வேஸ் பிளஸ் ஆர் மைனஸ் என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். பிளஸ் 1 இல்லனா -1, வேற எப்படி இருந்தாலும் வராது. சோ இதுல செக் பண்ணீங்கன்னா இது 9/25 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 4 இங்கே அதே மாதிரி ஒரு டேர்ம் இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு 25/25 ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இன்னும் சிம்பிளா சொன்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், இங்க பிளஸ்னா இங்க மைனஸ் இருக்கு, சரியா? இல்லனா அது இடம் மாறி இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குது, 4/5 இருக்குது. எக்ஸோட பிளேஸ்ல என்ன வரணும், -4/5 வரும். அப்பதான் ஏவும்
ஏ டிரான்ஸ்போஸும் அதோட இன்வெர்ஸும் ஈக்குவலா இருக்கும். அது ஒரு ஸ்டெப் அப்படி போடலாம். இல்லைன்னா நீங்க எப்படி யூஸ்ஃபுல்லா செய்வீங்களோ அந்த மாதிரி எடுத்து போடணும். சரியா? எப்படி செய்வோம்? அதாவது A transpose equal to A inverse. Therefore, A is orthogonal matrix. இதுதான் அவங்க சொல்றாங்க. ஏங்கிறது என்னது? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? ஆர்த்தோகனல்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னமா வரும்? I வரும். இப்போ A மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு நம்ம கிட்ட? 3/5 4/5. இங்க x இங்க 3/5. இதோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் 3/5 4/5 x 3/5. so answer 1001 இந்த மாதிரி கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் ஆர்த்தோகனல். அவன் கொடுத்துக்கிற கண்டிஷன் ஆர்த்தோகனல் தான் கொடுத்துக்கிறான். இப்போ எனக்கு x ஓட வேல்யூ வேணும். சோ x ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி எதனா ஒன்னு எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணா x கிடைக்காது நமக்கு. சோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணோம்? செகண்ட் காலம் அப்படின்னு போறேன். சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் நான் எழுதல, செகண்டுக்கு மட்டும் போறேன். ஃபர்ஸ்ட் ரோ 3/5 into x னா 3x/5 பிளஸ் 12 டிவைடட் பை என்னமா வருது? 25. 4 3s are 12, 5 5s are 25. மற்றபடி எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. So this is equal to 10 என்னது? 01. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ஆக்சுவலா அதுக்கு என்ன மீனிங்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்பதான் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் சொல்ல முடியும். சரியா? அப்ப நமக்கு இங்க இருக்கிற 3x டிவைடட் பை 5 பிளஸ் 12 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு எதுக்கு? 0க்கு ஈக்குவல் ஆகும். சோ எல்சிஎம் 25 எடுத்தீங்கன்னா இது 15x பிளஸ் 12. this is equal to 0. so இத ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா வெறும் 15x plus 12 equal to 0. x equal to minus 12 divided by என்ன ஆயிடும்? 15. கேன்சல் பண்ணி பாருங்க. 3 டேபிள்ல 3 டேபிள்ல மைனஸ் 4/5. இததான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். x அதோட டயகனல்ல பிளஸ் 4/5 இருந்தா இதோட வேல்யூ என்ன வரணும்? மைனஸ் 4/5. அதுக்கப்புறம் நீங்க கிராஸ் மல்டிப்ளிகே அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 1 வரணும், அது -1 வரும். அப்படி வந்ததுனாலும் சரியா மீனிங் புரியுது. அதனால பார்த்த உடனே சொல்லலாம் இது 4/5னா இது -4/5. அப்படி இருந்தாதான் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருக்க முடியும். இல்லைன்னா சரியா? உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு சம் நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலா இப்போ கடைசியா இருந்த டெஸ்ட்ல மேல அங்க 1 கொடுத்துருப்பேன், இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பான்? -1 கொடுத்துருப்பான். சரியா? அப்படி இருந்தாதான் ஆர்த்தோகனல் வரும். ஓகே, அப்ப x equal to -4/5 option 1 is the right answer. சரி, next பாருங்க. next என்ன क्वेश्चन? question number 14. question number 14. if A மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க A into B equal to I அப்படின்னு கொடுத்துருக்காங்க, then B equal to கேட்டிருக்காங்க. சரியா? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு செய்யறதுக்கு நமக்கு. ஆனா ஈஸியஸ்ட் மெத்தட் A into B equal to I அப்படின்னா இன்டைரக்டா எதை இண்டிகேட் பண்ணுது? ஏவும் பியும் இன்வெர்ஸ்ன்றது தெரியும். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்ப A மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு. அப்ப B கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? Aவோட இன்வெர்ஸா தான் இருக்க முடியும். புரியுதா? சோ AB equal to I2 இப்படி கொடுத்திருக்காங்கன்னா therefore B is the inverse of A. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. Bங்கிறது இன்வெர்ஸா இருக்கும். அப்பதான் அது வரும். இப்போ நம்ம தாராளமா இன்வெர்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். B மேட்ரிக்ஸ் வேணும்னா this B equal to எதுக்கு ஈக்குவல்? அது A inverse equal. A inverseனா 1 by determinant A into என்னது? adjoint of A. determinant A அப்படின்னா ஃபர்ஸ்ட் அத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. 1 minus tan square theta by 2 வருது. நம்ம என்ன பண்ணலாம்? plus tan square theta by 2. so 1 plus tan square theta by 2 இதுதான் determinant A. adjoint of A
என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணா எல்லாம் ஒன்று தான். செகண்ட் டயகனல் சைன் சேஞ்ச் பண்றீங்க. tan theta by 2 இங்க plus tan theta by 2. சரியா போச்சம்மா. ஃபர்ஸ்ட் the given A matrix 1 tan theta by 2 minus tan theta by 2 1 இதான் A matrix. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன क्वेश्चन கேட்டாங்க அங்க பாருங்க. ஆன்சர் ஃபுல்லா cos ஸ்கொயர் cos ஸ்கொயர் cos ஸ்கொயர் இருக்கு. அதெல்லாம் ஓகே. பக்கத்துல A இருக்கு, A டிரான்ஸ்போஸ் இருக்கு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கு, A இருக்கு. என்ன வர போகுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா இது வர வாய்ப்பு இல்ல. ஃபோர்த் ஆப்ஷன் விட்டுடலாம். என்ன சும்மா வந்துட்டு போகுது. கவனி இங்க பாரு. So 1 by 1 plus tan square 1 plus tan theta அப்படிங்கிறது secant 1 plus tan square thetaங்கிறது secant square theta. So இங்க இருக்கிறது 1 minus tan theta by 2 இது tan theta by 2 இது 1. next 1 by secant என்ன வேல்யூ cos ஓட ரெசிப்ரோக்கல் தான் என்னது secant. நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா this is cos square theta by 2 அப்படின்னு வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஆன்சர் வந்து மேட்ரிக்ஸா வச்சுன்னு இல்ல அவங்க ஏவா ஏ டிரான்ஸ்போஸா ஐயான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஏ கிடையாது. ஏன்னா ஏ வேற இது வேற. ஏவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. அப்ப நம்ம என்ன எழுத போறோம் A transpose அப்படின்னு எழுத போறோம். This is the matrix B அப்படி சொல்லுவோம். புரியுதா? தெரியுமா? பாத்துங்க 1 மார்க் எல்லாமே வித்தியாசமான சம்ஸ் தான் இல்ல. சரி நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 15. क्वेश्चन நம்பர் 15 என்ன இருக்கு பாருமா. if A மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, A into adjoint of A கொடுத்திருக்காங்க, K ஓட வேல்யூ கேக்குறாங்க. அது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒண்ணு பெருசா யோசிக்கிற அளவுக்கு இல்ல. சோ A equal to cos theta sin theta minus sin theta cos theta. ஸ்வேதா போடு பாரு. and A into adjoint of A. This is equal to K0 0K அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Then find the value of K அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. A into adjoint of A இது எதுக்கு ஈக்குவல்? அதனால நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும். இத ஃபைண்ட் அவுட் பண்ண நமக்கு லேட் ஆகும். A into adjoint of A adjoint of A into A this is equal to என்ன பார்த்திருக்கிறோம் determinant A into I. மூணு எப்பவுமே எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். சரி இது மூணு ஈக்குவலா இருக்குன்னா இப்போ நமக்கு A இங்க இருக்குது. A into adjoint of A ஓட வேல்யூ தான் இத சொல்றாங்க. அப்ப நமக்கு இது எதுக்கான வேல்யூவா இருக்கும்னா டிட்டர்மினன்ட் A into என்னவா இருக்கணும் ஐயா இருக்கணும். அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் ஆக்சுவலா K ஓட வேல்யூ. புரியுதாமா? நீங்க சிம்பிளா சொன்னா இதுல இருந்து அந்த கேவை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப I மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும் நமக்கு 1 0 0 1. அப்ப இந்த Kன்றது எதுக்கான வேல்யூ ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் A ஓட வேல்யூ. புரியுதா? சோ அப்போ டிட்டர்மினன்ட் A அப்படின்னு எழுதுனீங்கன்னா இதுல என்ன இருக்கு பாரு cos ஸ்கொயர் theta பிளஸ் என்ன ஆயிடும் sin ஸ்கொயர் theta. சோ ஆன்சர் எவ்வளவு வருது 1. சோ டிட்டர்மினன்ட் A equal to 1 னா this is equal to K. எல்லாம் 1. மீனிங் புரியுதா? சரி அதனால K equal to 1 எங்க இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கு. சரியா? நைஸ். மா அது ஒண்ணும் பண்ணாது வேணுமா? அது பெருசாதான் பாவம். அது என்ன பண்ணுது நம்ம அதோட பெருசா இருக்கிறோம். அப்புறம் அது ஒண்ணும் பண்ணாது கடிக்கிறது இல்ல.
நாங்கெல்லாம் படிக்கும் போது அவன் 2 குச்சி இது போட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிருப்போம். அப்பப்ப திறந்து விடுறது. சரியா? நீங்க வந்துப்பாவா அதை அப்படியே இது பண்றீங்க. இந்த பொண்ணுண்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொண்ணு கருவண்டி எல்லாத்தையும் பிடிச்சு வருவாங்க. எல்லாத்தையும் வரும்டா. சரியா? ஒரு டப்பாவோட பெருசா ஒரு சின்னதா ஒரு ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். காத்து போகும். அதை மூடி வச்சுட்டு டெய்லி போயிட்டு பாக்குறது அது என்ன நான் சாப்பிடுறேன். நீங்க ஏதோ ஒண்ணு வருது அதுக்கு போயிட்டு சரிமா இங்க பாரு போதும் கவிடா வாய்ஸ். கொஸ்டின் நம்பர் 16 அத கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 16 நமக்கு இப்படி கிடையாது கொஸ்டின். அதாவது லாம்டா ஏ ஹோல் இன்வர்ஸ் இப்படி இருந்ததுன்னா 1 by lambda into a inverse. அங்க கவனிச்சு பாருங்க. lambda into a inverse equal to a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஏவுக்கு மட்டும் தான் இன்வர்ஸ், lambda a whole inverse கிடையாது. புரியுதா? சோ lambda into a inverse equal to a வருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா what is the value of lambda அப்படின்றது क्वेश्चन. நம்ம ஒண்ணும் கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல, ஜஸ்ட் a இன்வர்ஸ் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கும், அவ்வளவுதான். வேற எதுவும் வேலை கிடையாது. இப்ப நமக்கு the given matrix A 2 3 5 minus 2. So A inverse this is equal to 1 by determinant A minus 4 minus 15. Answer எவ்வளவு? minus 19 into adjoint of A direct minus 2 2 minus 3 minus 5. இதுதான் வந்து A inverse. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா A இன்வர்ஸ் ஏவும் ஈக்குவலாம். ஆனா முன்னாடி எது மட்டும் ஒரு டிஃபர் ஆகுதுன்னு சொல்றாங்க, கான்ஸ்டன்ட். அந்த லாம்டா மட்டும் என்னதான் நம்ம பொசிஷனா கேக்குறாங்க. சோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இது ஏவுக்கு ஈக்குவலா வரணும்னா இந்த மைனஸ் எல்லாம் இங்க இருக்க கூடாது. கரெக்டா? அப்ப என்ன பண்றீங்க, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1 by 19 இன்ட்டு இது +2 +5 +3 -2. சரியா போச்சா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு பாருங்க. இப்போ ஏவுக்கு. இந்த பக்கம் என்ன இருக்குது? A இன்வர்ஸ். இது ஒரு நம்பர் தான், ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல இருக்கு. எங்க கொண்டு வரலாம்? நியூமரேட்டர். சோ 19 into A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் எதுக்குமா ஈக்குவல்? ஏவுக்கு ஈக்குவல். இப்போ லாம்டா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A. அப்ப அந்த லாம்டா இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்குது? 19 இருக்கு. அவ்வளவுதான். சோ அப்ப therefore this lambda equal to 19 அப்படின்னு சொல்றோம். சோ கான்ஸ்டன்ட் 19 இருந்தா ஏவும் அதோட இன்வர்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? ஈக்குவலா இருக்குது அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. புரியுதா? சரி, ஓகே. இதுதான் கொஸ்டின் நம்பர் 16. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. இது ஒண்ணு பெரிய கொஸ்டின் ஒண்ணு இல்ல, டைரக்ட் கொஸ்டின் தான். adjoint of A and adjoint of B are given, then we should find adjoint of A into B. So direct formula தான். adjoint of AB. AB என்ன ஃபார்முலா நமக்கு? adjoint of B into adjoint of A. ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் எழுதணும். டைரக்டா எழுதி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தப்பாயிடும். சரியா? adjoint of B என்ன இருக்கு பாருங்க. 1 -2 -3 1. adjoint of A 2 3 4 -1. so just multiply பண்ணுங்க. row into column. 2 -8 3 +2 -6 -4 +4 -9 -1. so -6 -2 +5 -10. so this is the adjoint of AB. எங்க இருக்கு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 2 ஆ இருக்குது. ஓகே, this is question number 17. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. சோ இந்த மாதிரி சம் எல்லாம் நம்ம ஆன்சர் மெமரைஸ் பண்ண வேண்டியது இல்ல. எக்ஸாம்ல
ஒரு சில சம் இப்ப நம்ம பெருசா போட்டோம். இதுதான் ஆன்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தா ஒர்க் அவுட் பண்ணாம போடலாம். இந்த மாதிரி சம் எல்லாம் என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணும். புரியுதா? ஒரு யூனிட் ஒரு 4-5 கொஸ்டின் பெருசா இருக்கும், அது வரைக்கும் மைண்ட் செட் பண்ணுங்க ஆன்சர். ஏன்னா எவ்வளவு சம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாரு, கொஸ்டின் நம்பர் 18 பாரு. கொஸ்டின் நம்பர் 18 என்ன கேட்டிருக்காங்க, find the rank of the matrix அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேட்ரிக்ஸ் A equal to 1 2 3 4 2 4 6 8 -1 -2 -3 -4 என்ன ரேங்க்? வெரி குட். ஏன் இருக்கிற 3 ரோவுமே ப்ரொபோர்ஷனல் தான். அதனால டேய் இந்த கமெண்ட் என்ன பண்ற, நான் எழுத சொல்லி புரியல. சோ இதுதான் மேட்ரிக்ஸ் A. இப்ப நான் எழுதல, கீழே கொஞ்சம் என்ன பண்ணுங்க போர்டு பார்க்கலாம். So the next equivalent matrix R1 as usual. தேவலாம் நாத்தினா ஒரு வேளை R2 minus 2 into R1. அதே மாதிரி R3 plus என்னது R1. So as usual அப்படியே 0 ஆகும், மொத்தமே ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இப்படி போட்டீங்கன்னா so the number of non-zero rows எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அதனால rank of A this is equal to 1 அப்படின்னு பாப்போம். சரியா சொல்றது? உஷாரா பாத்துங்க. இது கொஸ்டின் நம்பர் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 என்ன கேட்டிருக்காங்க பாரு. கொஸ்டின் நம்பர் 19 அந்த சம் வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்துக்கோ, இது ஒரு முக்கியமான சம். if x equal to if x power a y power b equal to e power m, x power c y power d equal to e power n, அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் டெல்டா 1? நம்ம வழக்கமா எப்படி டெல்டா x டெல்டா y டெல்டான்னு எழுதுமே அந்த மாதிரி இங்க டெல்டா 1 டெல்டா 2 அண்ட் டெல்டா 3 ன்னு கொடுத்துட்டு then value of x and y தான் கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு இங்க x power a இருக்குது, y power b இருக்குது, x power c y power d இருக்குது. நமக்கு அவங்க கேக்குறது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. கிராமர் ரூல் தான் அப்ளை பண்ண போறோம். அங்கதான் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்ன இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஒய்ல கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்டு ஒய்ன்னு இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இன்டு ஒய்ன்னு இருக்கு. நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருந்தாதான் லீனியர் ஃபார்ம்ல இருந்தாதான் என்ன பண்ண முடியும், கிராமர் ரூல் அப்ளை பண்ண முடியும். சரியா? இதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம். நல்லா கவனிச்சுங்க அந்த சம்ம. ஃபர்ஸ்ட் given x power a y power b this is equal to e power m. இது பிளஸ்ல வரணும், நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. சோ மல்டிப்ளிகேஷன்ல ஒரு டேர்ம் பிளஸ்ல வரணும்னா ஒரே ஆப்ஷன் தான், என்ன எடுக்கணும், log எடுக்கணும். சோ டேக் log on both sides. Now this is log x power a y power b this is equal to log e power m. இந்த மாதிரி வரும். இப்போ இது log m into n என்ன எழுதலாம், log m plus log n. this is equal to இங்க பேஸ்ல எதுவுமே இல்லனா என்னது e தான். சோ m into log e base e வேல்யூ எவ்வளவு, 1 ஆ மாறும். இப்போ இது கூட log ஓட பவர் யூஸ் பண்ணி a into log x plus b into log y this is equal to என்னது m அப்படின்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த மாதிரி எழுது. நெக்ஸ்ட் ஆல்சோ given இதே மாதிரி இன்னொரு டேர்ம் கொடுத்திருக்காங்க நமக்கு. ஆல்சோ x power c y power d this is equal to e power n அப்படி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி log எடுத்துச்சீங்கன்னா ஆன்சர் எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். therefore c into log x plus d into log y which is equal to n. நம்பர் 2. சரியாமா? இப்போ இது வந்து x y கிடையாது, ஆனா எப்படி இருக்குது, log x log y இருக்கு. ஆனா அவங்க கேக்குற ஆன்சர் x y தான் கேக்குறாங்க. சரி, அது பரவாயில்ல. இப்போ நமக்கு அங்க சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா
given delta 1 this is equal to சொல்லிட்டு MAB ND அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெல்டா 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருமா, AMACN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெல்டா 3 எங்க இருக்குது, நெக்ஸ்ட் டெல்டா 3 என்ன கொடுத்துருக்காங்க பாரு, டெல்டா 3ல ABCDன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும், இதை அவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளா எடுக்கூடாது. இதை கொடுத்துருக்காங்கன்னா என்னோட எய்ம், ஒருவேளை இப்ப இந்த ஈக்குவேஷன் XY இருக்குதுன்னு வச்சுப்போம், நம்ம டெல்டான்னு எப்படி போடுவோம், யூசுவலா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம எழுதுவோம். என்னது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ABCD அது இருந்தா நம்ம எழுதுவோம் x ஓட கோஎஃபிஷியன்ட். ஆனா இங்க எதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்க, log x log y, அதே மாதிரி log x log y. வழக்கமா நம்ம டெல்டான்னு எழுதியிருந்தா இததான் எழுதியிருப்போம், AB என்ன எழுதியிருப்போம், CD. மீனிங் புரியுதம்மா, இதான் எழுதியிருப்போம், எக்ஸுக்கு பதில் log x log y இருக்கு. ஆனா இப்போ இந்த டெல்டாவோட வேல்யூ எது பண்ணுது பாருங்க, டெல்டா 3 இருக்குது கரெக்டா. அப்ப டெல்டா 1 அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வழக்கமா டெல்டா எக்ஸ்ல இருந்தா சஃபிக்ஸ் எக்ஸ் போடுவோம். இங்க log x இருக்குன்னா டெல்டா சஃபிக்ஸ் log x அப்படின்னு போட்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கான்ஸ்டன்ட் எடுத்து வந்து எழுதுவோம். என்னது அது, MNBD போடுவோம். அது எங்க இருக்கு பாரு, இப்போ டெல் 1ல இருக்குது கரெக்டா. அதனால நம்ம பெருசா யோசிக்க வேண்டியது இல்ல, டெல்டா பண்ற வேலையை டெல்டா 3 பண்ணுது, டெல்டா log x ஆர் டெல்டா x பண்ற வேலை எது, டெல்டா 1 பண்ணுது. அப்ப நான் எனக்கு தேவை XYக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி, இப்போ log x அப்படின்னா என்ன ஃபார்முலா, எது, டெல்டா பை டெல்டா x அப்படிதான் எழுதுவோம் நம்ம, கரெக்டா தப்பா, டெல்டா x பை டெல்டா அப்படின்னு எழுதுவோம், மாத்தி எழுதுறாரு. அந்த மாதிரி இப்போ டெல்டாவோட வேல்யூவை எது செய்யுது, டெல்டா 3, டெல்டா எக்ஸ்ங்கிறது என்னது, டெல்டா 1. மீனிங் புரியுதா? இப்ப அவங்க வேல்யூ எல்லாம் கேட்கல, இது மட்டும் கேக்குறாங்க. எனக்கு இங்க இருந்து எக்ஸ் வேணும், எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம லாக் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கம் லாக் ஆல மல்டிப்ளை பண்ணுவியா, எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு ரைஸ் பண்ணணும். அதாவது e power log a this is equal to answer என்னது, only a அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு இப்போ log x ல இருந்து வெறும் x வேணும் அப்படின்னா e power log x this is equal to என்னது, x. வெறும் x போட்ட இந்த பக்கம் மட்டும் e power போட்டா போதாது, அந்த பக்கம் என்ன பண்ணணும், e power போடணும். so e power delta 1 divided by என்ன இருக்கும், delta 3. இதான் x ஓட வேல்யூ. அதே மாதிரி y log y அப்படின்னு எழுதணும்னா டெல்டா 2 டிவைடட் பை என்னது, டெல்டா 3. இப்போ எனக்கு y ஈக்குவல் டு எழுதுனா this is e பவர் டெல்டா 2 டிவைடட் பை டெல்டா 3. எங்க இருக்கு பாத்துக்கங்க. therefore xy எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருடா, இது fourth ஆப்ஷன்ல இருக்கு, e பவர் டெல்டா 1 பை டெல்டா 3, இன்னொன்னு e பவர் டெல்டா 2 பை டெல்டா 3. ஏமா இந்த மாதிரி நான் சொன்னது இல்ல உங்களுக்கு. இப்போ y equal to a power x ன்னு இருக்குது, இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். இங்க இருந்து இத லாகரிதமிக் ஃபார்ம் எப்படி மாத்துறது, log y equal to x, இங்க என்ன பேஸ் இருக்கோ அது இங்க வரும், அப்படிதானே? இல்லையா, புரியலையா? எத்தனை முறை சொல்லியிருப்பேன், y equal to a power x இந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல இருக்குதுன்னா இத நம்ம லாகரிதமிக் ஃபார்ம்ல மாத்துறதுன்னா எப்படி எழுதலாம், log y base a equal to x. ஒருவேளை இந்த மாதிரி லாகரிதமிக் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னா இதை எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன மீனிங், y equal to இந்த பேஸ் அங்க என்னவா போயிடும், அப்படியே பேஸா போகும், that is a power x. அந்த மாதிரி தான் இங்க நான் சொல்றேன்,
இங்க என்ன இருக்கு பாரு நமக்கு log x பேஸ் எதுவுமே இல்ல என்ன இருக்குது e இருக்கு. சோ இப்போ அந்த மாதிரி log x equal to some number இங்க இருக்குது delta 1 divided by delta 3 இருக்குது. எனக்கு இப்ப x மட்டும் வேணும்னா this x equal to பேஸ் எங்க போவோம் அப்படியே e பவருக்கு அங்க போகும். அதுதான் இங்க நம்ம சொல்றோம். எத்தனை முறை பல முறை லாகர்தமிக் நடத்தும் போது இதெல்லாம் நடத்திருப்பாங்க, நடத்தாம போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அன்னைக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு. அல்ஜிப்ரால் நடத்துனாங்களா? எல்லாமே சைலண்டா இருக்கீங்க. டேய் அல்ஜிப்ரால் நடத்துனாங்களா இல்லையா? பேஸ்ல என்னென்ன நம்பர் எல்லாம் இருக்க முடியாது. இங்க ஏ எழுதுறோம்ல, இந்த ஏ ஓட வேல்யூ என்ன இருக்க முடியாது. எதுமா வாய்ஸ் சரியாக நெகட்டிவ் இருக்க முடியாது. அடுத்து அவ்வளவுதானா? டெசிமலா பாத்தியா? சொல்றா தர்ஷன் இந்த பக்கம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி இருக்கிறாரு. வெரி குட். முக்கியமான விஷயம் a greater than 0. டவுட் கிடையாது. எல்லா நெகட்டிவ் நம்பர் கிடையாது, பாசிட்டிவ் நம்பர் டிஜிட் மொத்தம் வரும். ஒரே ஒரு நம்பர் வரக்கூடாது. திஸ் இஸ் a not equal to என்னது 1. a greater than 0, a not equal to 1. ஏன் 1 இருக்க முடியாது அப்படின்றதுக்கு அடுத்த ரீசன் இருக்கு. ஏன் 1 இருக்க முடியாது? அதாவது 2 கியூப்னு போட்டா 8ன்னு வரும், 2 power 4ன்னு போட்டா 16 வரும், 1 power 3ன்னு போட்டாலும் 1 தான் வரும், 1 power 13 போட்டாலும் என்னதான் வரும் 1 தான் வரும். அதனால 1 என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் மாறாது, அது பேஸ் வைக்க முடியாது. புரியுதடா? சரி ஓகே, இத பத்தி எல்லாம் இப்ப பேசினிருக்க முடியாது. ஓகே இது புரியுதா பாரு. y equal to a power x அப்படின்னா log y base a equal to என்னமா x. இப்படி இருந்தா இப்படி எழுதலாம், இப்படி இருந்தா எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். So exponential form to logarithmic form, logarithmic form to exponential form ரெண்டும் ஒண்ணுதான். This is which is implied and implied by log y. This is equal to x. இங்க என்ன பேஸோ அது இங்க வரும். ஒருவேளை இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்து இங்க மாத்தணுமா, இந்த பேஸ் மட்டும் அங்க போகும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? log ரிமூவ் ஆயிட்டு y equal to என்ன வரும் a power x அப்படின்னு வரும். இந்த log எல்லாம் எதுக்கு என்னதுக்கு அப்படியே இருந்து போனா இருக்குது, அதை எதுக்கு கண்டுபிடிச்சு புதுசா ஒரு ஃபார்ம்ல மாத்துறாங்க. என்னத்துக்கு மாத்துறாங்க? ஈஸியா ஈஸியா இருக்குது அதை பாக்கிறதுக்கு.